ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யுது அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு 2 முட்டை அவிச்சு எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு சீவல் வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க. ரெண்டுத்தையுமே சீவிட்டு இதில் வந்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கரம் மசாலா, பெப்பர், சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து வடை தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு தட்டிக்கோங்க. இது வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரெட் கார்ன்ஸ், அது வந்துட்டு ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, ப்ரெட்டோ இல்லை ரஸ்கோ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம இப்படி சேர்த்துட்டு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.